அந்த உறுப்பை வந்து அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு வரும் பொழுது நாளாக நாளாக அது வந்து தனது வலிமையை இழக்க ஆரம்பிச்சிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்பஸ் கவர்னசம், கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம், கிளான்ஸ் பெனிஸ், சாஃப்ட் அப்படிங்கிற ஏறத்தாழ இந்த பகுதிகள்லாம் இருக்குது. நான் முதல்ல சொன்னது அதனுடைய மசில்ஸை சொன்னேன். இந்த கிளான்ஸ் பெனிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்குறியோட சிகப்பு நுனிப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த நுனிப்பகுதியில் ஏறத்தாழ ஏகப்பட்ட நர்வு எண்டிங் வந்து கான்சன்ட்ரேட்டடாக கூடி இருக்குது. அதே நேரத்தில் வந்து அதனுடைய சென்சேஷன் வந்து ரொம்ப அதிகம். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் உங்கள் பேண்ட்டில் வந்து ஆண்குறி லைட்டாக உரசிக்கிட்டு போகும்போது சில நேரம் எரெக்ஷன் ஆகிரும், சில நேரம் விளையாட ஆரம்பிக்கும் போது எரெக்ஷன் ஆகிக்கிறோம், சில நேரம் பெண்கள்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சில நேரம் எரெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நீங்கள் வந்து அதாவது வளர் இளம் பருவத்தில் இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் ஒரு ஆண்மகன் வந்து எதிர்கொண்டது. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நாளாக நாளாக அந்த ஆண்குறியோட நர்வு எண்டிங் வந்து வெளிப்பகுதியில் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இந்த ஒரு இது இருக்குன்னு கை இருக்குது, நம்ம வந்து ஒரு நாணயத்தை தடவி கண்டுபிடிச்சி பார்த்துடலாம். அது என்ன நாணயம் எவ்வளோ ரூபாங்கிறத கண்டுபிடிச்சி பார்த்துடலாம். இந்த கையை வந்து ஒரு 10-20 தடவை டெய்லி ரப் பண்ணுங்க, அந்த சென்சேஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் இந்த ஆண்குறியிலே வந்து நம்ம எத்தனை தடவை உள்ளைக்க விட்டு இது பண்ணும்போது லூப்ரிகேஷனே இருந்தாலும் சரி, அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சமாக அது வந்து அந்த நர்வு வந்து எண்டிங் வந்து பாதிக்கப்பட ஆரம்பிச்சிடும். அந்த நர்வு எண்டிங் பாதிக்கப்படுறதுக்கு அந்த தசையோட தேய்மானமும் ஒரு காரணம், தோலோட சர்ஃபேஸோடைய அந்த ஓவர் ஹீட்னஸ் அதனாலேயும் ஒரு காரணம், சிலவே வந்து வன்புணர்ச்சியாக செய்கிறது, ரொம்ப ஃபோர்சிபுளாக பண்ணுறது, ஃபோர்சிபுளாக மாஸ்டர்பேஷன் சுய இன்பம் பண்ணுறது, இந்த மாதிரியான காரணத்தினால இந்த ஆண்குறி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிரும். அந்த வயசில் தெரியாது. அப்புறம் கொஞ்சம் நாளாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த ஆண்குறியோட இந்த நரம்புகள் வந்து பாதிக்கப்பட்டு வெளியில் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்படி இந்த பல் கூச்சம் ஏற்படும் போது அது எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த உடலுறவு பண்ணும் பொழுது ஆண்குறி எழுச்சி ஆகும் பொழுது அந்த நர்வஸ் வந்து நம்மளுக்கு அந்த கூச்சமாக இருக்கிறது வந்து ஃபீலிங் ஆகும். இந்த ஃபீலிங் ஆகிறது வந்து நம்ம தொட்டாலுமே அது வந்து அந்த அடிப்படை நிலையில் வந்து வரும்பொழுது வந்து உள்ளே பெனிட்ரேஷன் பண்ணும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா சும்மா இருக்கிற நேரத்தில் அந்த தோலுக்கு அடியில் இருக்கும்போது அது வந்து ஒன்றும் செய்யாது. ஆனால் நம்ம உடலுறவு ஆக்ஷன் பண்ணும்போது அந்த நர்வு வந்து அதில் போய் டச் ஆகும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா சின்ன ஃபோர்ஸ் கொடுக்கும்போதே பிரெயினுக்கு வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு சிக்னலை சீக்கிரமாக வந்து அனுப்ப ஆரம்பித்தோன்னே என்னான்னு கேட்டிங்கன்னா செமன் வந்து வெளியில் வந்து வர ஆரம்பிச்சிடும். இதனால் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்படும். எல்லாரும் சொல்கிறாங்க ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் விந்து முந்துதலுக்கு என்ன சார் ட்ரீட்மெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடிப்படை காரணமே இந்த பெனிஸ் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி தான். சரிங்களா, இந்த பெனிஸ் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டினால என்னன்னு கேட்டிங்கன்னா விந்து முந்துதல் ஏற்பட்டு அவனுடைய இல்லற வாழ்க்கையே பாதிப்பாக ஆரம்பிச்சிடும். சரி, இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் கிடையாது. அடுத்து வந்து பார்க்கும்போது அந்த ஆண்குறியோட நார்மலான ஒரு தண்டு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் இதாகிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ளைக்கு வந்து சுருங்கி போயிருக்கும். எப்படி அயன் பண்ணாத கிளாத் வந்து சுருங்கி போயிருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து உள்ளைக்கு வந்து சுருங்கி போயிட்டே இருக்கும். இந்த கண்டிஷனுக்கு வந்து ஆட்பட்டுரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மூடு வந்து குறைய என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த எழுச்சித்தன்மையே இல்லாமல் போயிடும். கொஞ்ச நாள் சென்று சுத்தரவாக ஃபீஸ் போன மாதிரி ஆயிரும். இதற்கு எல்லாம் அடிப்படையான காரணம் வந்து இந்த ஆண்குறியோட கூச்சம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்களுக்கு வந்து கேர் பண்ணிக்கிறதுக்கு உலகத்தில் இதே கிடையாது. சின்ன வயசில் வந்து அவன் படிக்கிறான், வேலைக்கு போயிடறான், குடும்ப பாரத்தை சுமக்கிறான், அப்புறம் மனைவி குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறான். அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா அப்படியே வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா அவனுடைய மிச்ச உறுப்புகளை வேணால் அவன் பார்த்துட்ருக்கலாம். ஆனால் இதில் வந்து அவன் வந்து மறந்து என்னான்னு கேட்டிங்கன்னா கவனிக்க மறந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு இதாகிட்டு என்னான்னு கேட்டிங்கன்னா நாளாக இந்த பாதிப்பில் வந்து இதாகிடுது. அதனால என்னான்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து இந்த இதுக்கு வந்து நிறைய பேர் கான்சன்ட்ரேஷன் கொடுங்க, நிறைய கவனிப்பை கொடுங்க, செக்ஸுவல் லைஃப்பில் வந்து இது பண்ணுங்க. அதுவும் கண், பல், மூக்கு, வாய், உதடு மாதிரி, இருதயம் மாதிரி, நுரையீரல் மாதிரி ஆண்குறியும் ஒரு உறுப்பு.
ஏன் அதில் ஏன் யாருமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறீங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. வேதனையாக தான் இருக்குது. இதே இது ஒரு பெண்ணுக்கு ஒரு பாதிப்பாக இருக்குது, அதிகமாக வெள்ளைப்படுது, டாக்டர்கிட்ட கொண்டு போகிறாங்க, கைனகாலஜிஸ்ட்டு. ஒரு காலத்தில் கைனகாலஜிஸ்ட் வந்து ஆண்கள் தான் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் வந்து எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பார்த்தீங்களா. அதாவது ஒரு சிட்டியில் கைனகாலஜிஸ்ட் இல்லாத டாக்டர்ஸே நம்ம கிடையாது, ஹாஸ்பிட்டல்களே கிடையாது. அந்த அளவுக்கு மாவட்டம் தோறும் இருக்குது, அதுக்கப்புறம் தாலுகா தோறும் இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்கு சப் சென்டர் வரைக்கும் அந்த கைனகாலஜிஸ்டோட இது வந்து இதாகிடுச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் 8 கோடி பேர்கிட்ட நெருக்கி இருக்கோம். எத்தனை ஆண்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க? கம்மியாக தான் இருக்காங்க. இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இருக்குது. ஆண்ட்ராலஜிஸ்ட் வந்து ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆள் தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்திய மருத்துவத்தில் முறையாக படிச்சுட்டு விளக்கம் கொடுக்கக்கூடிய நபர்களும் கம்மியாக தான் இருக்காங்க. விரல் விட்டு எண்ணக்கூடியதாக இருக்காங்க. ஏன்னா அது பேசுகிறதுக்கு தயக்கம், மக்களுக்கு கூச்சங்கள் ஏற்படும், சமுதாயத்தில் ஒரு இதெல்லாம். ஆனால் எல்லாருக்கும் அடிப்படை வந்து இந்த உடலுறவு. அதற்கு முக்கிய காரணம் நம்ம சமுதாயம், எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த ஆண்குறியோட இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இனிமேல் கவர்மெண்ட் வந்து இதுக்கான ஒரு ஸ்டெப்பு எடுப்பாங்க, கண்டிப்பாக எடுப்பாங்கன்னு நாங்கள் இது பண்ணுறோம். ஒவ்வொரு தாலுகா அல்லது மாவட்ட மருத்துவமனையிலாவது ஒரு ஆண்ட்ராலஜிஸ்ட், இப்போ யூராலஜி டிபார்ட்மெண்ட்டு தான் அதை பார்த்துட்ருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா யூராலஜி டிபார்ட்மெண்ட்டு தான் பார்த்துட்ருக்காங்க. ஆண்ட்ராலஜிஸ்ட்டுங்கிற இதில் வந்து அப்பாயின்மெண்ட் இது பண்ணி நிறைய அதுக்கான இதுகளை வந்து இது பண்ணணும். நிறைய வலிமையான ஆண்மகன்களை உருவாக்கினா தான் குடும்ப சமுதாயம், குடும்ப கட்டுக்கோப்புங்கிற ஒரு சமுதாய ஸ்ட்ரக்சரே இனி வந்து இதில் இருக்கும். இப்போ செய்திகளே பார்க்குறீங்க, ஏறத்தாழ எத்தனை ஒரு இதில் வந்து போயிட்டுருக்குது பார்த்தீங்களா. கள்ளத்தொடர்பு, கள்ளக்காதல்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதனால தான். அப்போ இதெல்லாம் ஒரு கட்டமைப்புக்கு கொண்டு வரணும், குடும்ப கட்டமைப்புக்கு கொண்டு வரணும், ஒரு வலிமையான சமுதாயத்தை உருவாக்கணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இந்த ஆண்ட்ராலஜிஸ்ட், அதே மாதிரி இந்த செக்ஷுவல் இது பண்ணக்கூடிய மருத்துவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கிறதா தான் ஒரு சமுதாயமாகவே நல்லபடியாக வளரும். சரி வாங்க, ரொம்ப வளவலன்னு பேசிகிட்டு இருக்கக்கூடியது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சரி இதுக்கு என்ன சார் தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நரம்புகள் வெளியில் தெரிவதற்கு எல்லாமே ஒரு அடிப்படையான ஒரு இது வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு கொழுப்புத்தன்மை குறைவு, அது புரதச்சத்து. இது நம்ம இந்திய மருத்துவத்தில் நம்ம எப்படி சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா தக்த விரணத்தோடு நம்ம வந்து ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு ஃபயர் இன்ஜுரி ஆகும் பொழுது அந்த இடத்துல வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நரம்பு எண்டிங்லாம் வெளியில் தெரியாகி டேமேஜ்டு ஆக ஆரம்பிச்சிடும். மிச்ச நரம்பு எண்டிங்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா லேசாக வரும்போது பாதிக்கப்படும் போது எரிச்சல் தன்மை இந்த மாதிரியான இதில் வந்து அதிகமாக பண்ணி கொடுக்க வைக்கும். அப்போ அதுக்கு வந்து சிம்பிளான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நெய், இந்த பசுவினுடைய நெய் இருக்கு இல்லையா, நல்லா வந்து கொஞ்சம் பட்டர் வாங்கிக்கிறங்க, அல்லது நாட்டு பசுமாடுடைய பால் கிடச்சுன்னா அதை வாங்கி நெய்யாக எடுத்துக்கிறங்க. இல்லைன்னா நல்ல பிராண்டாக உள்ள நெய்யை வாங்கிக்கிட்டு அந்த நெய்யில் வந்து பல மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. ஆமாம், அந்த மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. அந்த மருத்துவ குணங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நரம்பு பாதிப்புகளை சரி செய்யக்கூடிய ஒரு மறைமுக ஆற்றலும் அதில் இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம வந்து நெய்யை வந்து பசுவினோட நெய்யை வந்து அதில் அப்ளை பண்ணிட்டு வரும்போது ஆண்குறியோட இந்த நர்வு எண்டிங் வந்து பழையபடி வந்து அது சரி பண்ணிக்கிறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் வந்து சில மெட்டபாலிக் டிசார்டர், சர்க்கரை வியாதிகள், இன்ஃபெக்ஷன், பேலனைட்டிஸ், பீமோசிஸு, இந்த மாதிரியான இதெல்லாம் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு இதை வந்து இது பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா நாளாக இந்த இது வந்து உழைத்தோன்னே நீங்கள் போட்டுட்டு நாளைக்கு குணமாகும்னு கேட்டிங்கன்னா இந்த செக்ஸுவல் இதில் வரும்போது அந்த மாதிரி திங்கிங்லேயே போகாதீங்க. இன்றைக்கி போட்டோமா நாளைக்கே ரிசல்ட் கிடைக்குமான்னு போகாதீங்க. காய்ச்சல் தலைவலிக்கு வேணால் நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம் மொழியே, இதுக்கு வந்து ஸ்லோவாக தான். ஏன்னா சாதாரணமாக இல்லை, பிட்யூட்ரி கிளாண்டில் இருந்து இதில் வந்து வேலைக்கு கொண்டு வரணும். சரியா? அந்த அளவுக்கு உள்ளதில் வந்து நீங்கள் அந்த நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் மசாஜ் மாதிரி ஜென்டிலான மசாஜ் போட்டு அதை போட்டு காம்பை உருகிற மாதிரி உருகிடக்கூடாது. ஜென்டிலான மசாஜ் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆண்குறி கூச்சம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் வந்து பாதாம் ஆயில் இருக்கும். இந்த பாதாம் ஆயிலையும் நீங்கள் அப்ளை பண்ணால் இந்த ஆண்குறி வந்து கூச்சம் இது வந்து குறைஞ்சிரும். இதை மட்டும் கொஞ்சம் ரெகுலராக நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து பின்னால் வரக்கூடிய விந்து முந்துதல்,
ஆண்குறி ரொம்ப சுருங்கி போகிறது, டோட்டலாக ஃபியூஸ் அடிக்கிற சூழ்நிலை, இது எல்லாத்தையும் இது வந்து சரி பண்ணி கொடுக்க வைக்கும்.